பீச் ஸ்டேஷன்ல இருந்து என்னை விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. நீ என்ன நினைக்கிற மாதிரி இந்த கிட்னி அவதூறுலாம் சந்தோஷப்படாதீங்க. அதாவது நான் 2 வாட்டி கமிஷன் ஆபீஸ் வாசப்படி ஏறி 2 வாட்டி கேஸ் கொடுத்துருக்கேன். முதல் கேஸ் வந்து கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் கிடையாது, கோர்ட்ல பாத்துக்கோன்னு. என்னம்மா ஜூலி, மூஞ்சில அப்படியே ஒரு மரண பயம் தெரியுது. இவ்வளவு நாள் ரொம்ப தெனாவட்டா தைரியமா வீடியோ போட்டுட்டு இருந்தீங்களே, இப்ப என்னாச்சு? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. போட்டு பீச்ல போர்டு பிடிச்சி நின்னுட்டு இருந்தேன். டிஎம் ஓட் ஃபார் டிஎம்கே இன்னொரு சைடு போர்டு பிடிச்சி நின்னுட்டு இருந்தேன். அதுக்காக கேஸ் போட்டுருக்காங்க என் மேல. எந்த டிவிக்கே தொண்டை உன் வீட்டுக்கு வந்து உன் கையை பிடிச்சி இழுத்தாமா, இல்ல நீ ரோட்ல போகும்போது கையை பிடிச்சி இழுத்தான்? அப்ப இது தப்பான பதிவு தானே? உன்னை எப்படி சும்மா விட முடியும்? ஏன் எதுக்கு? இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை வேற, சாட்டர்டே சண்டே கோர்ட் வேற இல்ல. சோ 4 மணிக்கு வந்து விசாரணைக்கு போறேன். இப்ப விசாரணையில போய் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? இல்லைங்க, எங்க ஐயா வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, எனக்கு வந்து இப்படியே சம்பாரிச்சு சாப்பிட்டு பழகிருச்சுங்க, இப்படியே விளம்பரம் பண்ணியே பழகிருச்சு, அதனாலதான் போட்டேன்னு சொல்ல போறீங்களா? பெண்கள் யாராச்சும் வந்து டிவிக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுக்க போறீங்கன்னா முன்னாடியே வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, உங்க மேல புதுசா ஒரு கேஸா போட்டு அனுப்புவாங்க. இது என்ன இந்த வீடியோ என்ன கடைசி வாக்குமூலமா? என்னமோ கடைசி வாக்குமூலம் கொடுத்த மாதிரி எப்பவுமே அப்படியே கெத்தா திமிரா தானே வீடியோ போடுவீங்க. ஆனா இந்த வீடியோ அப்படி இல்லையே. ஆனா கடைசி வாக்குமூலமா இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் கரெக்டா சொன்னீங்க. டிவிகேக்கு எதிரா அதுல ஒரு சின்ன திருத்தம், பெண்கள் அப்படி கிடையாது. டிவிகேக்கு எதிரா யாரெல்லாம் தப்பான பதிவு பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆபத்து தான்.